Hi, happy Vinayak Chaturthi, my channel viewers. എന്നോട് എല്ലാ ചാനൽ വ്യൂവേഴ്സിനും ഇനിയ വിനായക ചതുർത്ഥി നൽവാഴ്ത്തുക്കൾ. முழு முதல் கடவுளாக கும்பிடும் விநாயகரோட முக்கியமான தினம் இன்றைய நாள் நம்முடைய கணங்களில் அதிபனாய கணபதியோட விநாயகரோட முக்கியமான நாள். நமக்கு விநாயக சதுர்த்தி என்று சொல்லும்போது ரெண்டு வரலாறு இருக்குது. கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த நாள் என்றும் ஆவணி மாதா வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்ததினால அந்த தினம் தான் இன்று என்றும் வரலாறு சொல்லப்பட்டு நம்ம கேள்விப்பட்டு வருகிறது. அதனால விநாயகரோட முக்கியமான நாளாய இன்றைய நாள் நமக்கும் பூஜைகள் எல்லாம் பண்ணி விநாயகனை கும்பிட்டு பிரசாதம் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால நமக்கு இந்த கணங்களில் அதிபனாய விநாயகரோட கணபதியோட நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் மாறி பாசிட்டிவ் வைஸ் வர்றதுக்காக வேண்டுதல் பண்ணி நமக்கு ஒரு முக்கியமான பிரசாதம் தான் நான் இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணுது. நம்ம ஏதாவது ஒரு தடங்கள் எல்லாம் ஏன்னா அது கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணும் இல்லையா? அப்போ அந்த டைம்ல ஒரு பிரசாதமா பண்ணும், கணபதி ஹோம பிரசாதம் சொல்லும் இல்லையா? அந்த ஒரு பிரசாதம் தான் நான் இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இந்த முக்கியமான விநாயகரோட நாளுக்கு ஷேர் பண்ணுது. எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் தேங்காய் கொத்து எடுத்து வச்சிருக்குது. அவிலே மலர் ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் தான், ஆனால் அது எனக்கு கிடைக்கல, அதனால நான் இங்கே போடல. ஆனால் அதுக்கு இந்த கணபதி ஹோம பிரசாதம் எல்லாம் சொல்லும்போது அதுக்கு மலர் ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் தான், ஆனால் அது எனக்கு கிடைக்காம இருந்ததுனால இங்கே போடல. கல்கண்டா, காஷ்யூநட் கிரேப்பு, எள்ளு, ஏலக்காய் தூள், பழம், நேந்திரப்பழம் தான் நான் இங்கே எடுத்துருக்குது, ஆப்பிள், சர்க்கரை பொடி அண்டு நெய். நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றி வச்சுருக்குது. അതിന് നമുക്ക് ഫസ്റ്റ് തേങ്ങ കൊത്ത് പോടണം. അത് നെയ്യിൽ നല്ല റോസ്റ്റ് ആകണം. അപ്പോൾ തന്നെ നമുക്ക് അതോടെ നല്ല ടേസ്റ്റ് വരും. തേങ്ങ കൊത്ത് നല്ല ഇളക്കി വിടலாம். ജസ്റ്റ് ഒന്ന് ഫ്രൈ ആയതുക്കപ്പുറം നമുക്ക് എള്ള് 1 by 1 போடலாம். நமக்கு எள்ளு, and cashew nut grape, and നമുക്ക് தேவையான சர்க்கரை பொடி நான் டைரக்டாக தான் போடுது. இதில் சர்க்கரை பொடியும் போட்டு கொஞ்சம் இலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு வாட்டரும் ஆட் பண்ணலாம். ജസ്റ്റ് ഒന്ന് കൊതിക്കട്ടെ.
பொடி போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். அண்ட் வந்து எடுத்து வச்ச அவிலி நல்லா இறக்கி விடலாம். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து கல்கண்டா എടുത്തു വെച്ച കൽക്കണ്ട ജസ്റ്റ് ഒന്ന് കടിക്കുന്ന മാതിരി എല്ലാം വേണം. അതിനകത്ത് നമുക്ക് വന്ന് കൽക്കണ്ട ഫൈനലാ കൊടുത്ത് ഒരു ടേസ്റ്റിയാണ് ഒരു പ്രസാദം, നമ്മുടെ ഗണപതി പ്രസാദം. ഇതിലെ ഒരു വൺ ഓഫ് ദ ഐറ്റം നമ്മൾ வந்து ഒരു ஆட் பண்ணல மலர், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் தான். ஆனால் அது ഞാൻ இங்கே கிடைக்காததுனால ஆட் பண்ணல. இது நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிற பழம் அண்ட் ஆப்பிள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ഇളക്കി വിടலாம். നമ്മുടെ ഒരു ഗണപതിക്ക് ഒരു പിടിച്ച ഐറ്റം, കൊഴക്കട്ട മാതിരി ഒരു ഫേവറായ ഐറ്റം നമ്മൾ വിനായകരോടെ. அதனால நம்ம வந்து கணபதி ஹோமம் சொல்லும்போது அதோட இந்த ஒரு பிரசாதத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. നമ്മുടെ ഗണപതി ഹോമം പ്രസാദം ഫൈനൽ ஸ்டேஜ் ஆயிருக்குது. நீ கொஞ்சம் நெய் நமக்கு வந்து ஃபைனல் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்குது, அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைனல் ஒரு டேஸ்ட் எல்லாம் வருதுக்கு. நம்மோட டேஸ்டி கணபதி ஹோமம் பிரசாதம் இங்கே ரெடி ஆயிருக்குது. നമുക്ക് வந்து ഒരു விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பகவானை பிடிச்ச இந்த கொழக்கட்டை மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐட்டம் கணபதி ஹோம பிரசாதம் சொல்லும்போது விநாயகருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். ഞാൻ നമ്മുടെ ഭഗവാനെ പിടിച്ച പ്രസാദം പണിയിരിക്കുന്നത്. ഇനി പൂജയെല്ലാം பண்ண போகுது. ஃபர்ஸ்டே ഞാൻ இது முதல்ல ഞാൻ இதுதான் பண்ணியிருக்குது என்னோட வீட்டில் கணபதி ஹோம பிரசாதம். எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.